இந்த ஏஜில் குழந்தைய மாற்ற முடியும் அஸ் அ டாக்டராக நீங்கள் சொல்கிறீங்க? ஸோ ஒரு குழந்தையை நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறமே அவங்களோட உடம்புல நம்ம சில மாற்றங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அவங்க கால் தசைகளோ இல்லை கால் ஒரு சின்ன வடிவமைப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக அவங்கள ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மாவுக்கட்டு போடுறதோ இல்லை கேலிப்பஸ் போடுறதோ, அவங்க பிறக்கும் போதே நம்ம இதை பார்த்துட்டோம்னாவோ இல்லை அவங்க தவிழ்றதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டோம்னாவோ சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். 100% இதில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். ஆனால் அதே குழந்தைக்கு ஒரு வயசு 2 வயசுக்கு அப்புறம் அவங்களால நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த காலில் கொஞ்சம் வளைவு இருக்குது, அதை ப்ராப்ளம்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்த்தோபெடிஷன்ட்ட கூட்டிகிட்டு காட்டினாங்கன்னா, அவர் என்ன சஜஸ்ட் பண்ணுவார்னா, ஒரு 2-3 ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி 2-3 ஆப்ரேஷன் பண்ணலாம். பண்ணோம்னாலுமே 80 to 90% தான் அதோட நம்ம பழைய வடிவத்துக்கு கொண்டு வர முடியும், அந்த ப்ராப்பர் வடிவத்துக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லுவார். அப்போது ஒரு குழந்தையோட ஒரு உடல் நிலைக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மனசுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும்? ஸோ நம்ம குழந்தையோட மனசு பார்த்திங்கன்னா அதை விட நம்ம உடம்பை விட ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ஒரு 6 வயசுக்குள்ளேயே மோல்டு பண்ணி ப்ராப்பரான ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரக்சர்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா தான் அவங்களோட லைஃப் அதுக்கப்புறம் அவங்க லீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் செட் பேட்டர்னுக்கு வருவாங்க. ஒரு வேளை நீங்கள் 6 வயசுக்கு மேலே அதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா சில நேரங்களில் சில காலங்களில் உங்களால் அதை சரி பண்ண முடியாமையே கூட போகலாம். பிகாஸ் அது செட் பேட்டர்ன் பிரெயினில் இருப்பாங்க. அந்த செட் பேட்டர்ன் பிரெயினை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மாற்றிட முடியாது. ஏன்னா ஃபவுண்டேஷனில் என்ன அவங்களுக்கு ஃபீட் ஆகிருக்கோ அதுதான் லைஃப் ஃபுல்லாக அவங்க இம்ப்ளை பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இருக்கும்.